ஆற்றுப்புதுச்சேரியில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை துரிதமாக மீட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்த குடும்பத்தினர். பெஞ்சல் புயல் கரையை கடந்த நிலையில் நேற்று புதுச்சேரி நகரம் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்த நிலையில் இன்று மெல்ல மெல்ல வெள்ள நீர் வடிந்து மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றனர். இதற்கிடையே தற்போது வீரூர் அணையிலிருந்து அதிகப்படியான நீர் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோர கிராமங்களில் உள்ள வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் நெசவாளர் நகரில் தவசமுத்து என்பவரின் வீட்டை சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் அதிகாலை நேரத்தில் சூழ்ந்துள்ளது. இதனால் தவசமுத்து வீடு மட்டும் தனி தீவு போல் காட்சியளித்த நிலையில் உடனே அவர் இதுகுறித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவாவிற்கு தொடர்பு கொண்டு நிலவரத்தை எடுத்துக் கூறி தங்களை காப்பாற்றுமாறு கோரிக்கை வைத்துள்ளார். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தீயணைப்பு துறையினரை சம்பவ இடத்திற்கு வரவழைத்து படகு மூலம் தவசமுத்து, அவருடைய மனைவி செல்வமேரி, அவருடைய 2 மகன்கள் மற்றும் கால்நடைகளையும் மீட்டு மேடான பகுதிக்கு கொண்டு வந்தனர். கரைக்கு வந்த தவசமுத்து, செல்வமேரி தம்பதியினர் தங்களை துரிதமாக மீட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிற்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர்.